உங்களுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வரணும்னு ஆசை இருந்திருக்கும்ல. எந்த மாதிரி மாப்பிள்ளைய எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு உயரத்துல, இந்த மாதிரி கண்ணோட, இந்த மாதிரி மீசையோட. நீங்க ஏன் நான் எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? சாரி சாரி சாரிங்க, சாரி சாரி. நீங்களா? நீயா? கடையோட ஓனர் எங்க? நீங்க ஓனரை விசாரிக்கிறீங்கன்னா அப்போ ஓனர் கிட்ட சொல்றதுக்கு என்னமோ ஒரு விஷயம் இருக்கு, கரெக்டா? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நீங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஆள் தானே. கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கரெக்ட் தான் சார். ஆனா எங்க ஓனர் அம்மா கேட்டா சொல்லலாம். அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனரா? உங்களுக்காக நான் எங்க வேணாலும் வருவேங்க. இன்னும் சொல்லணும்னா எங்களோட மெஸ்ஸே அவரோட மெஸ் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். முதல்ல இதை வாங்கும். என்னங்க இது, லவ் லெட்டரா? உள்ள தூக்கி போட்டாலும் சரி, தூக்குல போட்டாலும் சரி, நான் இங்க இருந்து போறதுன்னா என் புருஷனோட தான் போவேன். என்ன மன்னிச்சிட்டு தமயந்தி. இந்த பிறவி முழுக்க உனக்கு செஞ்ச துரோகத்தை மட்டுமே சுமக்க வேண்டிய பாவி ஆயிட்டேன். போன கொடு கொடு. ஓகேங்க, திரும்ப ஆரம்பத்துல இருந்து புலம்பி உங்களை நான் வெறுப்பேத்த விரும்பல. இப்ப நான் ஏஜிஆரை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மெஸ்ஸ வித்துருவேன். உங்க பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். அது என்னன்னா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ பேரு அஞ்சலி. நானும் அவளும் ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்க. அம்மாவோட நெருங்கிய தோழி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்ததுனால அவளை தத்து கொடுத்திருக்காங்க. அம்மா இறந்த பின்னாடி பெரியம்மா அவளை மறுபடியும் கூட்டிட்டு வர ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி நானும் முயற்சி பண்ணேன். ஆனா அப்ப அவ இங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவளை தத்து எடுத்தவங்க துபாய்க்கு கூட்டிட்டு போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு தான் கடைசியா தகவல் கிடைச்சது. அப்புறம் துபாய்ல இருக்க தெரிஞ்சவங்களை புடிச்சு அவளை தேடணும். ஆனா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலங்க. ஆனா நாங்க அஞ்சலிய தேடுற விஷயம் இப்ப வரைக்கும் எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. எனக்காக நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யணுங்க. உங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ வச்சு எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும். இந்த மெஸ்ஸ வித்து கிடைக்கிற பணத்தை அவளுக்கும் நீங்க கொடுக்கணும். இந்த ஒரு உதவி மட்டும் நீங்க எனக்கு செய்யுங்க. தூரமா போறேன். வாழ்க்கையில தலையிடவே மாட்டேன்னு சொல்லியே என்னை விட்டு ஒரேடியா போயிட்டியே.
வேற ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களான்னு கேளு. அஞ்சலிய கண்டுபிடிக்க மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க, ஓகேவா? அப்புறம் இன்னும் சில விஷயம்லாம் தனித்தனியா பேசி ஒரு 10 வாய்ஸ் மெசேஜ் போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே கேட்டுருங்க, சரியா? நான் போறேங்க.